இந்த திருமணத்தை நான் மிகுந்த அக்கறையுடன் ஏற்பாடு செய்திருந்தேன். ஆனால் என் வருங்கால மனைவி லீனா தனது ஆண் நண்பனின் கையை பிடித்துக் கொண்டு தாமதமாக வந்தாள். என்ன நடக்கிறது என்று நான் கேட்பதற்கு முன்பே அவளது நண்பன் விருந்தினர்கள் முன்னிலையில் என்னை அவமானப்படுத்தினான். எங்கள் திருமணம் இரு வீட்டாரும் ஒப்புக்கொண்ட ஒன்று. லீனாவும் நானும் மணமக்களாக இருக்க வேண்டியவர்கள். இருப்பினும் ஏதோ சாதாரணமானது போல அவள் அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவள் என்னை பார்த்து, உனக்கு என் மேல் அன்பு இருந்தால் என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாள். நான் புன்னகைத்து என் கோட்டில் இருந்த மலரை எடுத்து அவள் நண்பன் மீது வீசினேன். நீ வேறொருவருக்கு மணமகளாக விரும்பினால் நமது திருமணம் முடிந்தது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். லீனாவின் முகம் சட்டென்று மாறியது. நீ தானே என்னிடம் வந்து திருமணம் செய்ய கேட்டாய், இப்போது திருமணத்தை ரத்து செய்கிறாயா? நீ உன்னை யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அவளது நண்பன் உரக்கச் சிரித்தான். CEO, உன்னை போன்ற ஒருவர் இவ்வளவு குறுகிய மனப்பான்மையுடன் இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. இது வெறும் திருமணம் தானே, இதை ஏன் இவ்வளவு பெரிய விஷயமாக மாற்றுகிறாய்? நீ பல ஆண்டுகளாக லீனாவை நாய் போல துரத்திக் கொண்டிருந்தாய். அவள் நல்லவள் என்பதால் தான் உன்னை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டாள். நான் லீனாவை திரும்பி பார்த்தேன். அவள் முகத்தில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை, அகங்காரம் மட்டுமே இருந்தது. உண்மைதான் என்று அவள் ஒப்புக்கொண்டாள். நான் உன்னை காதலித்தேன் என்று உண்மையிலேயே நினைத்தாயா? உன்னை பார், உனக்கு வேலை இல்லை, சாதனை இல்லை, உனக்கு 30 வயது ஆகப் போகிறது. நீ எதையும் சாதிக்கவில்லை. நீ ஒரு பயனற்ற மனிதன். அவள் பேசி முடித்ததும் என் வருங்கால மாமனார் லுமிங்குவான் வியர்வையுடன் மண்டபத்திற்குள் நுழைந்தார். எல்லோரும் அமைதியாக இருங்கள். லீனா குழப்பத்துடன் அவரை பார்த்தாள். அப்பா, ஏன் என் மேல் கத்துகிறீர்கள்? அவர் அவளை பொருட்படுத்தாமல் நேராக என்னிடம் வந்து மிகவும் மரியாதையுடன் பேசினார். மகனே, லீனா இன்னும் முதிர்ச்சியற்றவள். அவள் சொன்னதை மனதில் எடுத்துக்கொள்ளாதே. அவள் உன்னை உண்மையாகவே காதலிக்கிறாள். இன்று உனது திருமண நாள். நிறைய விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். வெளியாட்கள் நம்மை பார்த்து சிரிக்க இடம் கொடுக்கக்கூடாது. நல்ல நேரம் வந்துவிட்டது. திருமணத்தை தொடங்குவோம். நான் அமைதியாக தலையசைத்தேன். அதற்கு தேவையில்லை. திருமணம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. லியூ மிங்குவான் முன்னே வந்து என் கையை பிடித்துக் கொண்டார். என் அன்பார்ந்த மகனே. அவர் பேசி முடிப்பதற்குள் லீனா அவரை தடுத்தாள். அப்பா, அவன் போக விரும்பினால் போகட்டும். அன்று நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தி இருக்காவிட்டால், எனக்கு அவன் மேல் இரக்கம் வராவிட்டாலோ நான் அவனை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டிருக்க மாட்டேன். நான் லூ குழுமத்தின் பொது மேலாளர் லீனா லூ. அவனை போன்ற ஒரு தோல்வியடைந்தவன் எனக்கு ஒருபோதும் தகுதியானவன் அல்ல. நான் அமைதியாக தலையசைத்தேன். நீ சொல்வது சரிதான். நான் உனக்கு தகுதியானவன் அல்ல. அவளது நண்பர்கள் உடனே என்னை கேலி செய்ய தொடங்கினார்கள். குறைந்தது அவன் தனது இடத்தை உணர்ந்து கொண்டான். லூ குடும்பம் மிகவும் புகழ்பெற்ற குடும்பங்களில் ஒன்று. லூ குழுமம் ஒரு பிரம்மாண்டமான நிறுவனம். லீனா தன்னை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டதற்கு அவன் நன்றியுடன் இருந்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக தனது திருமண நாளிலேயே அவன் கலாட்டா செய்கிறான். நீ கிளம்புவதாக இருந்தால் சீக்கிரம் கிளம்பு. உன்னை நீயே அசிங்கப்படுத்திக் கொள்ளாதே. நான் பதில் சொல்ல தொடங்கிய போது லியூ மிங்குவான் பதற்றத்துடன் என்னை பார்த்தார். என் அன்பு மகனே, என் மருமகனே, நீ போகக்கூடாது என்று அவர் என்னை தடுக்க முயன்றார். லியூ மிங்குவான் எனக்கு முன்னால் முழங்காலிட முயன்றார். நான் உடனே முன்னேறி அவரை தடுத்தேன். மாமா லியூ, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஷுவா சிரித்துக்கொண்டு, அவன் ஒரு பயனற்ற மனிதன் என்று சொன்னார். அவன் நாள் முழுவதும் நிறுவனத்தில் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறான். அவன் இல்லை என்றால் லியூ குழுமம் இன்னும் வேகமாக வளரும். நான் சிரித்தேன். நான் இல்லை என்றால் லியூ குழுமம் ஒரு நாள் கூட தாக்குப்பிடிக்காது. லீனா வேகமாக நடந்து வந்தாள். அப்பா, அவனை போன்ற ஒரு தோல்வியாளரை ஏன் இவ்வளவு மரியாதையுடன் நடத்துகிறீர்கள் என்று புரியவில்லை. நீங்கள் அவனுக்கு முன்னால் முழங்காலிட கூட முயன்றீர்கள். இன்று நீங்கள் அதை செய்திருந்தால் அது லியூ குடும்பத்தின் மரியாதையை அழித்திருக்கும். லியூ மிங்குவான் கோபத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார். அவர் நடுங்கும் கையால் லீனாவையும் சிகாவையும் சுட்டிக்காட்டினார். நீங்கள் இருவரும். அவர் பேசி முடிக்கும் முன்பே திடீரென்று மயங்கி விழுந்தார். அப்பா, தலைவரே. திருமண மண்டபம் முழுவதும் உடனடியாக குழப்பத்தில் மூழ்கியது. லீனா வெறுப்புடன் என்னை பார்த்தாள். அமைதியாக இருங்கள். என் தந்தைக்கு ஏதேனும் நடந்தால் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். நான் அவளை அமைதியாக பார்த்தேன். ஒரு காலத்தில் நான் அவளை என் முழு இதயத்தோடும் நேசித்தேன். இப்போது எனக்கு ஏமாற்றத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அவளுக்காக நான் எளிதாக பெற்றிருக்கக்கூடிய செல்வத்தையும் அந்தஸ்தையும் விட்டுக் கொடுத்தேன். நான் லியூ குடும்பத்தை பாதுகாப்பாக மறைமுகமாக தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தேன். அவள் என்னை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்ட போது இத்தனை வருட தியாகங்கள் பலனளித்து விட்டதாக நம்பினேன். ஆனால் அவளிடமிருந்தும் சிகாவிடமிருந்தும் அவமானமே மிஞ்சியது. நான் ஒரு கடைசி கேள்வியை கேட்டேன். லீனா, எனக்கு உண்மையை சொல். நீ என்ன என்றாவது காதலித்தாயா? அவள் சிரித்தாள். திறமையில்லாத, பின்னாடியே சுற்ற தெரிந்த ஒரு நாயை யாராவது காதலிப்பார்களா? நான் மெதுவாக தலையசைத்தேன். எனக்கு புரிகிறது. அவள் குழப்பத்துடன் என்னை பார்த்தாள். உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? நான் உன்னை காதலிக்கவில்லை என்று இப்போதே சொன்னேனே. என் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. பரவாயில்லை. நீ என்னை காதலிக்காததால் இனி லூ குழுமத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதில் எனக்கு எந்த தயக்கமும் இருக்காது. திருமண மண்டபத்திலிருந்து வெளியேறிய பிறகு என் தந்தைக்கு போன் செய்தேன். அப்பா, லீனாவுடனான என் நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது. லூ குடும்ப நிறுவனத்தில் நாம் செய்துள்ள முதலீடுகள் அனைத்தையும் திரும்ப பெற்றுவிடுங்கள். சரிப்பா, புரிந்து கொண்டேன். நான் இதை கவனித்துக் கொள்கிறேன். நான் வீடு வந்து சேருவதற்கு முன்பே லீனா எனக்கு போன் செய்தாள். அவள் கோபமாக, நிறுவனத்தின் கூட்டாளிகள் அனைவரும் ஏன் திடீரென ஒத்துழைப்பை நிறுத்திவிட்டார்கள்? இது உன் வேலையா? இரட்டை மேற்கோள் குறி என்று கத்தினாள். நான் அமைதியாக, மன்னிக்கவும், நான் நிறுவனத்தில் சும்மா சுற்றித் திரியும் ஒரு பயனற்றவன். கூட்டணி முடிவுகள் எடுப்பது என் கையில் இல்லை என்றேன். அவள் ஏளனமாக, இப்படிப்பட்ட தந்திரங்களால் என்னை மணக்க வைக்கலாம் என்று நினைக்காதே. ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் காதலிக்கவில்லை. என் சொந்த முயற்சியால் தான் லூ குழுமத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்தேன். எல்லா கூட்டாளிகளும் விலகிச் சென்றாலும் இந்த நெருக்கடியிலிருந்து நிறுவனத்தை நானே வழிநடத்துவேன் என்றாள். அவளது தன்னம்பிக்கையை கேட்டு நான் புன்னகைத்தேன். அப்படியானால் உனக்கு என் வாழ்த்துகள். லூ குழுமம் தனது திறமையால் தான் இந்த இடத்திற்கு வந்ததாக அவள் உண்மையாகவே நம்பினாள். இத்தனை நாட்களாக நிழலிலிருந்து நிறுவனத்தை பாதுகாத்தது நான் என்பதை அவள் ஒருபோதும் உணரவில்லை. நான் இல்லை என்றால் லூ குழுமம் இந்த நிலையை அடைந்திருக்காது. அந்த நொடியிலிருந்து லூ குடும்பத்திற்கு என்ன நடந்தாலும் அது எனக்கு கவலை இல்லை. இந்த முறை லூ தலைவர் எனக்கு போன் செய்தார். என் அன்புக்குரிய மருமகனே. அவர் பேசி முடிப்பதற்கு முன்பே நான் இடைமறித்தேன். லூ தலைவரே, உங்கள் மகளுக்கும் எனக்கும் திருமணம் நடக்கவில்லை. அதனால் இனி என்னை மருமகன் என்று அழைக்காதீர்கள். தொலைபேசியில் அமைதி நிலவியது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் கெஞ்சும் குரலில் பேசினார். ஷூ செங், நான் உன்னை மன்றாடி கேட்கிறேன். தயவு செய்து லூ குழுமத்தை காப்பாற்றுங்கள். நாளை காலை நான் லீனாவை அழைத்து வருகிறேன். நாங்கள் இருவரும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம். நான் அமைதியாக, லூ தலைவரே, அதை விட்டு விடுங்கள். உங்களால் உண்மையிலேயே லீனாவை கட்டுப்படுத்த முடியுமா? இரட்டை மேற்கோள் குறி என்று கேட்டேன். அவரால் தான் முடியும் என்றால் அவர் திருமணத்தில் லீனாவும் ஷேயாவும் என்னை அவமானப்படுத்த அனுமதித்திருக்க மாட்டார். நேரம் ஆகிவிட்டது. நான் ஓய்வெடுக்க வேண்டும். அவர் மீண்டும் பேசுவதற்கு வாய்ப்பு தராமல் போனை வைத்துவிட்டேன். மறுநாள் காலை உணவு வாங்க வெளியேற முற்பட்ட போது கதவை திறந்ததும் லீனா வெளியே நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்கள் சிவந்திருந்தன. அவள் இரவு முழுவதும் தூங்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. நான் அவளை அமைதியாக பார்த்தேன். உனக்கு என்ன வேண்டும்? அவள் செயற்கையாக ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தாள். திருமணத்தில் நடந்ததற்கு நான் தான் காரணம். நான் முதலில் உன்னிடம் பேசியிருக்க வேண்டும். ஆனால் அது தனிப்பட்ட விஷயம். நீ நிறுவனத்தை இதில் இழுத்திருக்க கூடாது. தனிப்பட்ட உணர்வுகளையும் தொழிலையும் பிரித்து பார்க்க வேண்டும். நான் அவளை இடைமறித்தேன். சரி, நீ உண்மையில் என்ன சொல்ல வருகிறாய்? அவள் என்னை நேராக பார்த்தாள். எனக்கு உன் உதவி தேவை. அவளை ஏறிட்டும் இறங்கிட்டும் பார்த்தேன். சொந்த திறமையால் நிறுவனத்தை மீட்பதாக சொன்னது நீதானே? அவள் முகம் உடனே சிவந்தது. சியோ ஷாய், நீ இல்லாமலும் இந்த நிறுவனம் இயங்கும் என்று நினைக்காதே. நான் உனக்கு மற்றொரு வாய்ப்பு தான் தருகிறேன். உன் இடத்தை மறந்துவிடாதே. நான் சிரித்தேன். உன்னை நீயே புகழ்ந்து கொள்வதில் நீ கெட்டிக்காரிதான். உன் பெருந்தன்மைக்கு நன்றி.
நன்றி, ஆனால் எனக்கு அது தேவையில்லை. அதோடு நேற்றானே உனக்கும் ஷியாவுக்கும் திருமணம் முடிந்தது. அவன் இப்போது உன் கணவன். நீ அவனிடம் உதவி கேட்டிருக்க வேண்டும். லீனா கோபத்தில் நடுங்கி என்னை சுட்டிக்காட்டினாள். இதற்காக பிறகு வருத்தப்படாதே. ஒரு நாள் நீ என்னிடம் கெஞ்ச வேண்டியிருக்கும். நான் குளிர்ச்சியாக பதிலளித்தேன். கவலைப்படாதே, அந்த நாள் ஒருபோதும் வராது. பிறகு சேர்த்துக் கொண்டேன், உனக்கு அதிக நேரம் இல்லை. அவள் ஏளனமாக சிரித்தாள். நான் இதை நம்புவேன் என்று நினைக்கிறாயா? சில கூட்டாளிகள் விலகினார்கள், அவ்வளவுதான். ஒரு குழு விலகினால் இன்னொரு குழு வரும். மோசமானால் சில நஷ்டங்களை சந்திப்போம். லூ குழுமம் அதை சமாளிக்க வலிமையானது. நான் புன்னகைத்தேன். இல்லை, இது இந்த கூட்டாளிகள் மட்டும் சம்பந்தப்பட்டது அல்ல. இனிமேல் லூ குழுமத்துடன் யாரும் பணியாற்ற மாட்டார்கள். நான் அவளை நிதானமாக பார்த்தேன். அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தால் ஏன் என்னிடம் வந்தாய்? இங்கே நிற்பதற்கு பதில் புதிய கூட்டாளிகளை தேடக்கூடாதா? அவள் முகபாவனை நொடியில் மாறியது. அவள் பதிலளிக்கும் முன்பே அவள் தொலைபேசி அடித்தது. தலைவர் லியூ, நிலைமை சரியில்லை. சில கூட்டாளிகள் இப்பதான் அழைத்தார்கள். நமது திட்டங்களில் பெரிய தரக்குறைபாடுகளை கண்டுபிடித்துள்ளனர். ஒப்பந்தங்களை முறித்துக் கொள்ள இழப்பீடு கேட்கிறார்கள். இதை சரி செய்யாவிட்டால் அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள். லீனாவின் முகம் வெளிரியது. இது எப்படி சாத்தியம்? நமது திட்டங்களில் தரப்பிரச்சனைகள் இருக்க முடியாது. அவள் உடனடியாக உத்தரவிட்டால் எல்லாவற்றையும் சரிபாருங்கள். எனக்கு முழு அறிக்கையும் உடனே வேண்டும். எல்லாவற்றையும் தெளிவாக சொல். இரட்டை மேற்கோள் குறி. தலைவர் லூ, இப்போது கூட்டாளிகளை சமாதானப்படுத்துவதுதான் முக்கியம். லீனா என்னை பார்த்தாள். அவள் வாயை திறந்தாள், ஆனால் ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை. அவள் என்ன நினைக்கிறாள் என்று எனக்கு தெரியும். அவளுக்கு என் உதவி தேவை, ஆனால் அவளது கர்வம் அதை விடவில்லை. நான் தானாகவே முன்வந்து உதவுவேன் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் அவளுக்காகவும் லூ குழுமத்திற்காகவும் எதையும் தியாகம் செய்த மனிதன் இப்போது இல்லை. எங்கள் திருமணம் முடிந்த நாளிலிருந்தே லீனாவிற்கும் லூ குழுமத்திற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை. புரிகிறது என்று அவள் கடைசியாக சொன்னாள். நான் கூட்டாளிகளை சந்திக்கப் போகிறேன். அவள் போனை வைத்துவிட்டு விரைவாக சென்றாள். செல்வதற்கு முன் ஒரு வெறுப்பு பார்வையுடன் என்னை பார்த்தாள். அது என் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. உண்மையான ஆட்டம் இப்பதான் ஆரம்பமாகி இருக்கு. லீனா மாறவே இல்லை. ஏதாவது தவறு நடந்தால் தன்னைத்தானே பார்க்காமல் எப்போதும் மற்றவர்கள் மீதுதான் பழி போடுவாள். முன்பெல்லாம் அவள் ஒருமுறை பார்த்தாலே நான் தான் தவறு செய்தேன் என்று நம்பிவிடுவேன். நானே கவனமாக விளக்கம் அளித்து மன்னிப்பும் கேட்பேன். அந்த நாட்கள் எல்லாம் போயிருச்சு. நான் ஏற்கனவே ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கிவிட்டேன். உண்மையை சொல்லப்போனால் லீனா ஷிகாவை லூ குழுமத்திற்கு அழைத்து வந்தபோதே எல்லாம் எங்கே போகிறது என்று எனக்கு தெரிந்துவிட்டது. என்னுடைய ஒரு சின்ன பகுதி இன்னும் அவளை நம்பியதால் நான் விட்டுக் கொடுக்க மறுத்தேன். ஷிகா வருவதற்கு முன்பு லூ குழுமத்தை வலுப்படுத்துவது என்ற ஒரே நோக்கத்துடன் அனைவரும் இணைந்து உழைத்தோம். அவன் வந்த பிறகு எல்லாமே மாறிவிட்டது. உழைத்தவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை, ஆனால் அவனுக்கு புகழ்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. லூ குழுமத்தை இந்த நிலைக்கு கொண்டு வர நான் பல வருடங்களை செலவிட்டேன். ஷிகா ஒரே மாதத்தில் நிறுவனத்தின் சூழலையே கெடுத்து விட்டான். லீனாவிடம் இதை பற்றி நான் பலமுறை எச்சரித்தேன். ஒவ்வொரு முறையும் அவள் சிரித்துக் கொண்டே இருப்பாள். ஷிகா சர்வதேச வணிக மேலாண்மையில் முதுகலை பட்டம் பெற்றவன். அவனுக்கு நிறுவனத்தை நிர்வகிக்க தெரியாது என்று நினைக்கிறாயா? நீ ஏதோ ஒரு அர்த்தமற்ற பதவியில் சம்பளம் வாங்கும் ஒரு நபர் மட்டுமே. உனக்கு என்ன தெரியும்? வாக்குவாதம் தீவிரமடையும் போதெல்லாம் அவள் என் மீது பாய்வாள். நான் தான் லூ குழுமத்தின் பொது மேலாளர். இங்கு முடிவுகளை எடுப்பது நான் தான். நீ தலையிடுவது எனக்கு தேவையில்லை. உன் சம்பளத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு உன் வேலையை பார். ஏன் என்னை விட ஷிகாவை அவள் அதிகமாக நம்பினாள் என்று எனக்கு புரியவில்லை. அத்தனை ஆண்டுகளாக நான் நிறுவனத்திற்காக செய்ததை அவள் பார்த்திருக்கிறாள். இருந்தாலும் அவன் அவளுடைய சிறந்த ஆண் நண்பன் என்பதால் மட்டுமே அவன் சொல்வதையே அவள் நம்பினாள். அவளிடமிருந்து ஒரு பதில் கிடைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றால் எப்போதோ வெளியேறியிருப்பேன். அப்போதுதான் என் தந்தை அழைத்தார். ஷூயன், நான் செய்தியை பரப்பிவிட்டேன். இந்த முறை உனது மனதை இழக விட்டு விடாதே. விடமாட்டேன் என்று நான் பதிலளித்தேன். லீனா மீதான என் உணர்வுகள் முற்றிலுமாக அழிந்துவிட்டன. அதன் பிறகு பங்குதாரர்கள் ஒவ்வொருவராக அழைத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எல்லோருக்கும் நான் ஒரே பதில் தான் சொன்னேன். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். லூ குழும திட்டங்களில் தரம் குறைவாக இருந்தால் இழப்பீடு கேளுங்கள். அவர்கள் மறுத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள். போனை வைத்த பிறகு நான் லூ குழுமத்தை நோக்கி சென்றேன். இவ்வளவு பெரிய ஆட்டம் தொடங்கி இருக்கும் போது அதை நான் தவறவிட மாட்டேன். முழு நிறுவனமுமே குழப்பத்தில் இருந்தது. லூ குழுமம் இன்னும் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்கும் என்றும் தாமதமாகும் முன்பே புதிய வேலை தேட தொடங்கலாமா என்றும் ஊழியர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். நிறுவனம் வீழ்வதற்கு முன்பே புதிய வேலைகளை தேடலாமா என்று பல ஊழியர்கள் விவாதித்துக் கொண்டிருந்தனர். ஷாஷாங், இங்கே வர உனக்கு எப்படி தைரியம் வந்தது? ஷிர் என்னை பார்த்ததும் தன் பரம எதிரியை பார்த்தது போல அதிர்ச்சியடைந்தான். அவன் கண்கள் கோபத்தால் நிறைந்திருந்தன. நான் சிரித்தேன். நான் ஏன் வரக்கூடாது? லீனா மற்றும் தலைவர் லூ இன்னும் என்னை என் பதவியிலிருந்து நீக்கவில்லை. நான் இன்னும் லூ குழுமத்தின் ஒரு பகுதிதான். இந்த நிறுவனத்தின் ஒரு பகுதி என்று இப்போது உனக்கு ஞாபகம் வந்துவிட்டதா? ஷுஹா கத்தினான். கூட்டாளிகள் எல்லா திசைகளிலிருந்தும் ஒப்பந்தங்களை ரத்து செய்து இழப்பீடு கேட்கிறார்கள். நேற்றிலிருந்து அனைவரும் இரவு பகலாக வேலை செய்கிறார்கள். நீ எங்கே இருந்தாய்? நான் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். நிறுவனத்தில் உணவை வீணடிக்கும் பயனற்றவன் என்று என்னை அழைத்தது நீதானே? ஒரு பயனற்றவன் என்ன செய்வானோ அதை தான் செய்தேன். நான் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தேன். அவன் முகம் இன்னும் இருண்டது. நீயா? அவன் தொடர்ந்து பேசுவதற்குள் லீனா தனது அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தாள். அவள் என்னை ஒரு குளிர்ச்சியான பார்வையில் பார்த்தாள். நீ இங்கே வந்திருப்பதால் வேலையை பார். எங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கிறார்கள். அவள் என் முன்னால் இருந்த மேஜை மீது ஒரு கோப்பை எறிந்தாள். அதற்குள் ஒவ்வொரு வணிக கூட்டாளியின் தொடர்பு விவரங்களும் முகவரிகளும் இருந்தன. நீ எந்த முறையை பயன்படுத்துகிறாய் என்று எனக்கு கவலை இல்லை. அவர்களை இழப்பீடு கோருவதை திரும்ப பெற்று லூ குழுமத்துடன் மீண்டும் பணியாற்ற சம்மதிக்கவை. சிறிது நேரம் நான் அந்த கோப்பையை பார்த்துக் கொண்டிருந்தேன். என்னை ஆட்டிப்படைக்க அவளுக்கு எங்கிருந்து இந்த நம்பிக்கை வந்தது? நான் அவளுக்கு கீழ்ப்படிய வந்ததாக அவள் உண்மையிலேயே நினைத்தாளா? அவள் என்னை கோபத்துடன் முறைத்தாள். சீக்கிரம் செய். நிறுவனம் இந்த நெருக்கடியிலிருந்து மீளவில்லை என்றால் அதற்கு நீதான் காரணம். என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. நான் அந்த கோப்பை எடுத்து அருகில் இருந்த மேஜை மீது சாதாரணமாக வீசினேன். பிறகு நான் அவர்கள் இருவரையும் பார்த்தேன். நீங்கள் இருவரும் உங்களை பற்றி மிக உயர்வாக நினைக்கிறீர்கள். இல்லை, இது தன்னம்பிக்கை அல்ல. இது ஆணவம். உலகமே உங்களை சுற்றித்தான் இயங்குகிறது என்று நீங்கள் உண்மையில் நம்புகிறீர்கள். லீனா புருவத்தை உயர்த்தினாள். ஷாஷாங், உனக்கு என்ன ஆச்சு? நீ என்னிடம் மீண்டும் ஒரு வாய்ப்பு வேண்டும் தானே இங்கே வந்தாய்? நான் இப்போது அந்த வாய்ப்பை தருகிறேன். கூட்டாளிகளை இழப்பீடு கோருவதை ரத்து செய்து லூ குழுமத்துடன் மீண்டும் ஒத்துழைக்க வைத்தால் உன்னை திருமணம் செய்ய பரிசீலிப்பேன். சிறிது நேரம் நான் வாயடைத்து போனேன். அவளை நான் முதலில் பார்ப்பது போல தலை முதல் கால் வரை பார்த்தேன். லீனா, உனது வெட்கமற்ற தன்மைக்கு எல்லை இல்லை என்பதை நான் உணரவில்லை. இவ்வளவு அபத்தமான விஷயத்தை எவ்வித உணர்ச்சியும் இல்லாமல் சொல்ல நீ என்ன மேக்கப் பயன்படுத்தினாய் என்று கேட்க தோன்றுகிறது. அவள் இன்னும் என்னை அவளை நிபந்தனையின்றி நேசித்த, அவள் இல்லாமல் வாழ முடியாத அதே மனிதன் என்று நம்புகிறாள். எவ்வளவு மாறியிருக்கிறது என்பது அவளுக்கு தெரியவில்லை. லோ குடும்ப பின்னணி இல்லை என்றால் அவளது குணாதிசயம் கொண்ட ஒருவருக்கு லோ குழுமம் போன்ற நிறுவனத்தை நடத்தும் தகுதி இருந்திருக்காது. அவள் மாற மறுத்துவிட்டால் நான் எதையும் செய்யாவிட்டாலும் நிறுவனம் தானாகவே அழிந்துவிடும். மறுபக்கத்தில் பார்த்தால் நான் விலகிச் செல்வதே அவர்களுக்கு நான் செய்யும் மிகப்பெரிய உதவியாகும். லெனா கோபத்தில் உடல் நடுங்கினாள். அவள் மேசையை ஓங்கி அறைந்தாள். நான் இதை அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன். நமக்குள் இனி எந்த வாய்ப்பும் இல்லை. நான் அதை பற்றி கவலைப்படக்கூட இல்லை. அந்த சத்தம் அனைத்து துறை ஊழியர்களையும் விரைவாக ஈர்த்தது. சீயின் முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை மின்னியது. பின் அவன் சோகமாக இருப்பது போல் நடித்தான். சியாங், லேனாவிடம் உனக்கு கோபம் இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் சொந்த விஷயம் வேறு, வேலை விஷயம் வேறு. இங்கே நிற்கும் அனைவரையும் பார். அவர்கள் அனைவரும் வேலையை இழக்க வேண்டும் என்று உண்மையிலேயே விரும்புகிறாயா? சியா ஆதரவு காட்டி பதவி உயர்வு அளித்த மேலாளர்களும் மேற்பார்வையாளர்களும் உடனடியாக அவனை ஆதரித்தனர். அது சரி சியாங், நீ இன்னும் இந்த நிறுவனத்தின் ஒரு பகுதிதான். லோ குழுமம் இவ்வளவு பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? நிறுவனம் மூடப்பட வேண்டும் என்று நினைக்கிறாயா? இதனால் உனக்கு என்ன லாபம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் என் வேலையை இழக்க விரும்பவில்லை என்பது மட்டும் எனக்கு தெரியும். நான் உன்னிடம் கெஞ்சவில்லை. சிறிது மனிதாபிமானத்தை காட்டு. அவர்களின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் கேட்ட பிறகு நான் குளிர்ந்த குரலில் சிரித்தேன். எனவே தார்மீகத்தின் பெயரால் என்னை அழுத்த முயற்சிக்கிறீர்களா? நீங்கள் தவறான நபரை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். பிறகு நான் கூட்டத்தை பார்த்து சில பெயர்களை அழைத்தேன். காவ், செமிங், சிஹெனி, வோங், ஹாசான், யாங் லை. நீங்கள் அனைவரும் இந்த நிறுவனத்திற்காக கடுமையாக உழைத்தீர்கள். ஆனாலும் நீங்கள் எப்போதும் புறக்கணிக்கப்பட்டீர்கள்.
நிராகரிக்கப்பட்டீர்கள். இன்று நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறேன். என்னுடன் வாருங்கள், நான் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தருகிறேன். லேனாவின் முகம் உடனடியாக மாறியது. ஷாஷிங், என் கண் முன்னே என் ஊழியர்களை திருடுகிறாயா? நான் முடிந்துவிட்டதாக நினைக்கிறாயா? நான் அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. நான் அழைத்த நபர்களிடம் மட்டுமே பேசினேன். வாய்ப்பு உங்களுடையது. அதை பயன்படுத்திக் கொள்வதும் இல்லை என்பதும் உங்கள் முடிவு. அதை சொல்லிவிட்டு நான் திரும்பி நடக்கத் தொடங்கினேன். லெனா பின்னால் இருந்து கத்திக்கொண்டே இருந்தாள். ஆனால் நான் திரும்பி பார்க்கவே இல்லை. கட்டிடத்திற்கு வெளியே வந்தவுடன் என்னை தேடி விரைந்து வரும் காலடி சத்தங்களை கேட்டேன். ஆலோசகர் ஷி, நாங்கள் உங்களுடன் வருகிறோம். எனக்கும் ஷேகாவை பார்த்தால் போதும் என்று ஆகிவிட்டது. நான் அழைத்த ஒவ்வொரு நபரும் தயக்கமின்றி என்னை பின்தொடர்ந்தனர். என் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. நல்லது, கவலைப்படாதீர்கள். நான் எப்போதும் என் வாக்குறுதியை காப்பாற்றுவேன். உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருப்பதை நான் உறுதி செய்வேன். அவர்கள் முகத்தில் உடனடியாக நிம்மதி தெரிந்தது. முதுநிலை ஊழியர்களில் ஒருவர் முன்னே வந்தார். ஆலோசகர் ஷை, நான் லியோ குழுமத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். மற்றவர்களுக்கு உண்மை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும். லியோ குழுமம் இன்று அடைந்துள்ள அனைத்திற்கும் நீங்களே காரணம். லீனாவிற்கு பொது மேலாளர் என்ற பதவி மட்டுமே உள்ளது. அவர் உண்மையில் எதையும் நிர்வகிப்பதில்லை. அவருக்கு தெரிந்ததெல்லாம் பணியாளர்களை அழுத்துவது மட்டுமே. சியோவை பொறுத்தவரை வெளிநாட்டு மேலாண்மை பட்டம் பெற்றிருந்தாலும் அவர் எவ்வளவு திறமையானவர் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர் பதவி உயர்வு அளித்தவர்கள் அவரை புகழ்ந்து மட்டுமே அந்த இடத்திற்கு வந்தனர். உண்மையாக உழைத்த எங்களை யாரும் மதிக்கவில்லை. மற்றொரு பணியாளர் தலையசைத்தார். ஓய்வு பெறும் வரை இங்கேயே இருந்தாலும் எனக்கு பதவி உயர்வு கிடைக்காது என்பதை இறுதியாக உணர்ந்தேன். அவர்களின் ஆதங்கத்தை கேட்ட பிறகு நான் அவர்கள் ஒவ்வொருவரின் தோளையும் தட்டி கொடுத்தேன். நீங்கள் நிறுவனத்திற்கு எவ்வளவு பங்களித்தீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். எப்போதும் போல கடினமாக உழைத்துக் கொண்டே இருங்கள். உங்களில் யாருக்கும் அநீதி இழைக்கப்படாது என்று நான் உறுதியளிக்கிறேன். பின்பு அவர்களை வீட்டிற்கு சென்று பொருட்களை எடுத்துக்கொண்டு என் உத்தரவிற்காக காத்திருக்க சொன்னேன். இவர்கள் திறமையான வல்லுநர்கள். வேறு நிறுவனம் அவர்களை வேலைக்கு எடுப்பதற்கு பதிலாக எதிர்காலத்தில் அவர்கள் என்னுடன் பணியாற்றுவது சிறந்தது. எதிர்காலத்தில் என் குடும்ப தொழிலை நிர்வகிக்க உதவும் முக்கிய குழுவாக இவர்கள் இருப்பார்கள். அன்று மதியம் தலைவர் லியூ மிங்குவான் என்னை பார்க்க வந்தார். அவர் சோர்வாக தெரிந்தார். முகத்தில் இருந்த கோடுகள் முன்பை விட ஆழமாக இருந்தன. அவர் என்னை பார்த்ததும் கண்கள் கலங்கின. நான்காம் இளையவரே, நான் உங்களுக்கு அநீதி இழைத்து விட்டேன். நான் அமைதியாக பதிலளித்தேன். லியூ குழுமத்தை மன்னிக்கும்படி நீங்கள் கெஞ்ச வந்திருந்தால் அதற்கு அவசியமில்லை. நிறுவனம் இந்த நிலையை அடைந்ததே என்னால் தான். நான் உருவாக்கிய அனைத்தையும் நான் திரும்ப பெறுகிறேன். தயங்காமல் லியூ மிங்குவான் என் முன்னால் மண்டியிட்டார். நான்காம் இளையவரே, நான் உங்களை கெஞ்சுகிறேன். தயவு செய்து இந்த ஒருமுறை லியூ குடும்பத்தை மன்னித்து விடுங்கள். லீனாவை உங்களிடம் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். இனிமேல் அவள் ஒரு பணிப்பெண்ணை போல உங்கள் பக்கத்திலேயே இருப்பாள். நீங்கள் விரும்பியதை நீங்கள் செய்யலாம். வயதானவர் கண்ணீருடன் மண்டியிடுவதை பார்த்ததும் என் மனம் ஒரு நிமிடம் வருந்தியது. ஆனால் லீனாவும் ஷீகாவும் என் திருமண நாளில் எனக்கு செய்த அவமானங்கள் நினைவுக்கு வந்தன. என் இதயம் மீண்டும் கல்லானது. தலைவர் லியூ, லீனாவும் ஷீகாவும் தான் தவறு செய்தவர்கள். அவர்களுக்காக நீங்கள் சுமையை சுமக்க கூடாது. அவர் மீண்டும் கெஞ்ச முற்பட்டபோது திடீரென அவரது தொலைபேசி ஒலித்தது. தலைவரே, நிலைமை மோசமாக இருக்கிறது. எல்லா வணிக பங்காளிகளும் சட்ட அறிவிப்புகளை அனுப்பியுள்ளனர். அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சட்ட நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டனர். அவரது கையில் இருந்த தொலைபேசி நழுவியது. அவர் மெதுவாக கண்களை மூடி பின்னோக்கி சரிந்தார். உடனடியாக நான் ஆம்புலன்ஸ் அழைத்தேன். அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதை பார்த்தேன். அன்று இரவு லீனா அழுது கொண்டே என்னிடம் வந்தாள். தயவு செய்து என் தந்தையை காப்பாற்றுங்கள். லூ குழுமத்தை காப்பாற்றுங்கள். அவளது மேக்கப் கண்ணீரால் கலைந்து போயிருந்தது. அவள் அணிந்திருந்த ஒரு காலணி காணாமல் போயிருந்தது. நான் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். நீ ஓடியே வந்தாயா? அவள் அழுது கொண்டே தலையசைத்தாள். நான் மருத்துவமனையிலிருந்து நேராக வருகிறேன். என் தந்தை ஆபத்தான நிலையில் இருப்பதாக மருத்துவர் கூறினார். உங்களால் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியும். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அவள் என் கையை ஆவேசமாக பற்றிக் கொண்டாள். தயவு செய்து ஆம் என்று மட்டும் சொல்லுங்கள். நான் எதையும் செய்ய தயார். நான் மெதுவாக என் கையை விடுவித்துக் கொண்டேன். வருந்துகிறேன், ஆனால் உன் தந்தையின் நிலைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அவள் என்னை நம்ப முடியாமல் பார்த்தாள். கணவரே, என்ன சொல்கிறீர்கள்? நான் நிதானமாக தலையசைத்தேன். நீ தவறாக புரிந்து கொண்டாய். நான் உன் கணவன் அல்ல. உன் தந்தையையும் என்னால் காப்பாற்ற முடியாது. அவள் கண்ணீருடன் கத்தினாள். என்னை சாக துணிய வைக்கிறாயா? நான் அமைதியாக இருந்தேன். உன்னை இந்த நிலைக்கு தள்ளியது நான் அல்ல, நீதான். இந்த உறவு முழுவதும் நான் மட்டுமே எல்லாவற்றையும் கொடுத்து வந்தேன். ஒவ்வொரு தியாகத்தையும் உன் உரிமை என்று கருதினாய். பிறகு எங்கள் திருமண நாளில் உன் ஆண் நண்பருடன் நின்று அனைவர் முன்னிலையிலும் என்னை அவமானப்படுத்தினாய். அந்த நிமிடமே உனக்காக நான் வைத்திருந்த உணர்வுகள் அனைத்தும் இறந்துவிட்டன. நான் உனக்கு எதற்கும் கடன்பட்டிருக்கவில்லை. நீதான் எனக்கு கடன்பட்டிருந்தாய். உன் தவறை முன்னரே உணர்ந்திருந்தால் லூ குடும்பத்திற்கு ஒரு வழியை விட்டிருப்பேன். ஆனால் நீ செய்யவில்லை. உன் கண்களுக்கு நான் ஒரு நாய் மட்டுமே. இது மிகவும் ஏமாற்றமாக இருந்தது. லெனா மீண்டும் என்னிடம் கெஞ்சினாள். உதவ விருப்பமில்லை என்றால் பரவாயில்லை. ஆனால் உன் வணிக பங்காளர்களை ஒருமுறையாவது எனக்கு அறிமுகப்படுத்த முடியுமா? நான் தயக்கமின்றி மறுத்துவிட்டேன். நீ என்னை பற்றி மிக உயர்வாய் நினைக்கிறாய். அந்த மனிதர்கள் யாரென்றே எனக்கு தெரியாது. அவள் முற்றிலும் உடைந்து போனாள். நான்காவது இளைய எஜமானரே, ஆம், உனக்கு உண்மையிலேயே அவ்வளவு கல்நெஞ்சமா? லூ குழுமத்தை அழிப்பதில் உனக்கு என்ன லாபம்? உண்மையை சொல்ல போனால் எனக்கு எந்த லாபமும் இல்லை. லூ குழுமத்தின் சொத்துக்கள் எனக்கு எப்பொருளும் இல்லை. என் இதயத்தில் அமைதியை கண்டடைவது மட்டுமே எனக்கு முக்கியமாக இருந்தது. அன்று முதல் லெனாவையோ அல்லது லூ குழுமத்தையோ நான் கவனிப்பதையே நிறுத்திவிட்டேன். பல ஆண்டுகளாக என்னை வாட்டிய கேள்விக்கு விடை கிடைத்ததால் நான் வீடு திரும்பினேன். லெனா என்னை ஒருபோதும் காதலித்ததே இல்லை. அதனால் தான் என்னை விட ஷிகோவை நம்பினாள். நான் செய்த ஒவ்வொரு தியாகமும் அவள் கண்களுக்கு தெரியவில்லை. ஒரு மாதம் கழித்து என் செயலாளர் எனக்கு ஒரு நேரலை இணைப்பை அனுப்பினார். தலைவரே, இதை பாருங்கள். அந்த நேரலையில் ஒரு இறுதிச் சடங்கு காட்டப்பட்டது. லூ குழுமத்தின் தலைவர் லியோ மிங்குவான் கடந்த வாரம் காலமானார். இது அவருடைய இறுதிச் சடங்கு. நான் மௌனமானேன். தலைவர் லூ முழுமையாக குற்றமற்றவர் அல்ல என்றாலும் அவர் எப்போதும் என்னை மரியாதையுடனேயே நடத்தினார். ஆனால் அந்த மரியாதை எனது அடையாளம் மற்றும் அந்தஸ்தின் காரணமாகவே வந்தது. மிக முக்கியமாக லீனாவும் ஷிகோவும் எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் என்பது அவருக்கு தெரியும். இருந்தும் அவர் அவர்களை ஒருபோதும் தடுக்கவில்லை. அவர் ஒரு உண்மையான தந்தையாக நடந்து கொண்டிருந்தால் எனது திருமணத்திலேயே என்னை அவமானப்படுத்த அவர்கள் துணிந்திருக்க மாட்டார்கள். நான் கேட்டேன், அவரது இறுதிச் சடங்கு ஏன் நேரலையில் ஒளிபரப்பப்படுகிறது? இது லீனாவின் முடிவு என்று நான் அறிகிறேன் என்று என் செயலாளர் பதிலளித்தார். இதற்கான சரியான காரணம் எங்களுக்கு தெரியவில்லை. யாராவது ஏன் தங்கள் தந்தையின் இறுதிச் சடங்கை நேரலை செய்வார்கள் என்று எனக்கு புரியவில்லை. சீக்கிரமே நான் அறிந்து கொண்டேன். திரையில் லீனா தனது தந்தையின் அஸ்தியை பிடித்துக் கொண்டு கட்டுக்கடங்காமல் அழுது கொண்டிருந்தாள். நான்காவது இளவரசே, நீங்கள் இதை பார்க்கிறீர்களா? நீங்கள் பார்த்தால் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு போக இடமில்லாத போது என் தந்தை உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அவர் உங்களை லூ குழுமத்தின் ஆலோசகராக மாற்றினார். உன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அவர் என்னை வற்புறுத்தினார். அவர் உங்களிடம் மிகுந்த அன்புடன் நடந்து கொண்டார். அதற்கு நீங்கள் அவருக்கு எப்படி பதிலளித்தீர்கள்? உங்களால் அவரை காப்பாற்ற முடிந்திருந்தும் மருத்துவமனையில் அவர் இறப்பதை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். இன்று என் தந்தையின் இறுதிச் சடங்கு நீங்கள் வரக்கூட இல்லை. சொல்லுங்கள், உங்கள் இதயம் கல்லால் செய்யப்பட்டதா? அவள் அழுவதையும் என்னை குற்றம் சாட்டுவதையும் பார்த்து நான் பேச்சற்று போனேன். பிறகு கோபம் மெதுவாக என் இதயத்தை நிரப்பியது. அவள் தனது தந்தையின் இறுதிச் சடங்கை நேரலை செய்தது ஒரே காரணத்திற்காகத்தான். அது என் நற்பெயரை அழிப்பதற்காக. தன் தந்தையின் இறப்பை இப்படி பயன்படுத்தும் ஒருவரை மகளாக அழைக்க முடியுமா? ஷிகோ அவளுக்கு அருகில் முழங்காலிட்டு தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல பேசிக் கொண்டிருந்தான். ஆலோசகர் என்ற பதவியை தவறாக பயன்படுத்தி நிர்வாக முடிவுகளில் தலையிட்டு லூ குழுமம் தனக்கு சொந்தமானது போல நடந்து கொண்டதாக அவன் என் மீது குற்றம் சாட்டினான். நிறுவனத்திற்குள் அனைவரும் விரக்தியில் இருந்தனர். எல்லா இடங்களிலும் புகார்கள் கேட்டன. என்னால் சிரிப்பதை தவிர்க்க முடியவில்லை. என்ன ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு! அவர்கள் உண்மையை முற்றிலும் திரித்து கூறிவிட்டார்கள். நடந்தது என்னவென்று தெரியாத மக்கள் அவர்கள் சொல்வதை அப்படியே நம்பினார்கள். ஆன்லைன் பார்வையாளர்கள் என்னை ரத்தவெறி பிடித்த ஓனாய் என்று அழைத்தனர். சுஷன், நீ ஏன் செத்து போகக்கூடாது? அவனை ஓனாய் என்று அழைப்பது அவனுக்கு தரும் சலுகை. அவன் இதயமற்றவன் மற்றும் வெட்கமற்றவன். ஓநாய்களையும் நாய்களையும் அவமதிக்காதீர்கள். விலங்குகள் கூட அவனை விட மேலானவை. நேரலை வெறுப்புணர்வை கொண்ட கருத்துகளால் நிரம்பி வழிந்தது. என் செயலாளர் என்னையே கவலையுடன் பார்த்தார். தலைவரே, நாம் பதிலடி கொடுக்க வேண்டுமா? நான் புன்னகைத்து என் தலையை அசைத்தேன். இன்னும் வேண்டாம். நாம் இப்போது பதிலளித்தால் லீனா மற்றும் ஷியாவின் வலையில் நாமே விழுந்து விடுவோம். தலைவர் லூவின் மரணத்திற்கு நான் தான் காரணம் என்றும் இறுதிச் சடங்கிற்கு வர மறுத்துவிட்டேன் என்றும் அவர்கள் தொடர்ந்து கூறி வரும் வரை கோபமடைந்த நெட்டிசன்கள் ஒரு விளக்கத்தை கூட கேட்க மாட்டார்கள். நாம் காத்திருக்க வேண்டும். மக்களின் உணர்ச்சிகள் தணிந்ததும் அவர்கள் எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலாக
வித்தியாசமாக சிந்திக்க தொடங்குவார்கள். அப்போதுதான் நாம் உண்மையை சொல்வோம். பிறகு நான் மற்றொரு உத்தரவை பிறப்பித்தேன். லூ குழுமத்தின் திட்டங்களில் உள்ள தரக்குறைபாட்டிற்கான உண்மையான காரணத்தை கண்டறியுங்கள். ஒவ்வொரு ஆதாரத்தையும் சேகரியுங்கள். எனது மௌனம் லீனா மற்றும் ஷிகோவை இன்னும் அதிக தைரியமாக மாற்றியது. அவர்கள் தொடர்ந்து நேரலையில் வந்து கேமராவிற்கு முன்னால் அழுது என்னை கொடியவளாக சித்தரித்தனர். எனக்கு எதிரான தாக்குதல்கள் மேலும் வலுத்தன. ஷென், வெளியே வா. இதை செய்யும் தைரியம் உனக்கு இருந்தது. ஆனால் அதை ஒப்புக்கொள்ளும் தைரியம் இல்லை. நீ நாயை விட மோசம். இருப்பினும் காலம் செல்ல செல்ல சிலர் கதையை சந்தேகிக்க தொடங்கினர். ஷுஷாங் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? காரணமில்லாமல் யாரும் திடீரென்று தீயவர்களாகி விடுவதில்லை. அந்த குரல்கள் நாளுக்கு நாள் வலுத்தன. நேரம் வந்துவிட்டது என்று எனக்கு தெரியும். நான் என் செயலாளரிடம் ஒரு செய்தியாளர் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய் என்றேன். மாநாட்டின் நாளில் லீனாவும் ஷிகோவும் அங்கே வந்தனர். அவர்கள் தாங்களே பாதிக்கப்பட்டவர்கள் என்பது போல செய்தியாளர்களுக்கு முன்னால் நம்பிக்கையுடன் நின்றனர். இறுதியாக நீ வெளியே வர முடிவு செய்துவிட்டாய். ஷிகா கிண்டல் செய்தான். நீ எப்போதும் மறைந்திருப்பாய் என்று நினைத்தேன். லீனா சேர்த்தால் என் தந்தை உன்னை நன்றாக நடத்தினாலும் நீ அவருக்கு துரோகம் செய்தாய். நீ அவருடைய கல்லறையின் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் அவர்கள் இருவரையும் பார்த்து லேசாக புன்னகைத்தேன். நீங்கள் இருவரும் நான் எதிர்பார்த்ததை விட அதிக நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள். நான் இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறேன் என்று தெரிந்தும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். செய்தியாளர்கள் கேள்வி கேட்பதை தடுக்க நான் என் கையை உயர்த்தினேன். பிறகு நான் என் செயலாளரின் பக்கம் திரும்பினேன். திருமண வீடியோவை போடு. அதை பார்த்த பிறகு எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைத்துவிடும். பதிவு தொடங்கப்பட்டது. திருமணத்தன்று லீனாவும் ஷிகாவும் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அறையில் எதிரொலித்தது. நீ என்னை நேசித்தால் என்னை பற்றிய அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். லீனா உன்னை ஒருபோதும் காதலிக்கவில்லை. அவள் உன்னை பரிதாபமாக மட்டுமே பார்த்தாள். யாராவது ஒரு நாய் மீது காதல் கொள்வார்களா? முழு அறையும் அமைதியானது. ஒவ்வொரு செய்தியாளரும் திரையை நம்ப முடியாமல் பார்த்தனர். நேரலை பார்வையாளர்களும் கொந்தளித்தனர். அப்படியென்றால் அவள் தன் திருமணத்தன்று வேறொருவனை மணக்க நினைத்தாளா? அவர்கள் அவனை அனைவர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தினார்கள். கோபத்தில் என் கைகள் நடுங்குகின்றன. இவர்கள் இருவருக்கும் கொஞ்சமும் வெட்கமில்லை. நேரலை பார்வையாளர்கள் கோபத்தில் வெடித்தனர். திரையை தாண்டி சென்று அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று தோன்றியது. ஷாஷும் நான் இருந்ததை விட அதிக நிதானத்துடன் இருந்தார். நான் அவராக இருந்திருந்தால் அவர்களை திருமணத்திலிருந்து நானே வெளியே தள்ளியிருப்பேன். லீனாவின் முகம் வெளியேறியது. அவள் மிகவும் அசைந்து போயிருந்தாலும் தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொண்டு பேசினாள். நான் தவறு செய்திருந்தாலும் நீ என்னிடம் பழி வாங்கியிருக்கலாம். என் தந்தையை ஏன் சாகவிட்டாய்? அவர் எப்போதும் உன்னை நன்றாகவே நடத்துவார். நான் ஒரு குளிர்ந்த சிரிப்பை உதிர்த்தேன். நீ உன் பக்கத்தில் நிற்கும் அந்த மனிதனிடம் கேள். என் செயலாளரிடமிருந்து ஆதாரத்தை பெற்று அதை உயர்த்தி பிடித்தேன். இந்த கோப்பில் ஒவ்வொரு பரிவர்த்தனையும் நிதி அறிக்கையும் உள்ளது. லியோ குழுமத்தின் திட்டங்களில் தரம் குறைந்ததற்கான காரணத்தை இது தெளிவாக காட்டுகிறது. பின்பு நான் நேரடியாக ஷிகோவை உற்று நோக்கினேன். உனக்கு எதுவும் தெரியாது என்று இன்னும் சொல்லப் போகிறாயா? லீனா உடனடியாக அதிர்ச்சியுடன் அவனை நோக்கி திரும்பினாள். ஷிகோ முகம் வெளியே போனது. ஆனாலும் அவன் அனைத்தையும் மறுக்க முயன்றான். ஷியாங், என்னை பழிவாங்குவதை நிறுத்து. திட்டத்தின் தரக்குறைவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் புன்னகைத்தேன். நீ ஒப்புக்கொள்ள மாட்டாய் என்று எனக்கு தெரியும். பரவாயில்லை, நீ அனைத்தையும் போலீசாரிடம் விளக்கலாம். நான் பேசி முடித்ததும் சாதாரண உடையில் இருந்த அதிகாரிகள் பத்திரிகையாளர் சந்திப்பிற்குள் வந்தனர். அவர்கள் ஷிகோ முன் நின்று தங்கள் அடையாள அட்டையை காட்டி நிறுவனத்தின் பணத்தை மோசடி செய்ததாக நீங்கள் சந்தேகிக்கப்படுகிறீர்கள் என்றனர். தயவு செய்து எங்களுடன் வந்து விசாரணைக்கு ஒத்துழையுங்கள். அவன் கால்கள் தளர்ந்து உடனடியாக தரையில் விழுந்தான். உண்மை இறுதியாக வெளிவந்தது. லீனாவின் நம்பிக்கையை பயன்படுத்தி ஷிகோ கமிஷன்கள் மற்றும் லஞ்சங்களை பெற்று லியூ குழுமத்தின் பணத்தை திருடினான். ஒரு வாரம் கழித்து நீதிமன்றம் தீர்ப்பை அறிவித்தது. ஷிகோவிற்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அன்று இரவு லீனா கண்களில் கண்ணீருடன் மீண்டும் என்னை சந்திக்க வந்தாள். நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்பது இப்போது புரிகிறது. என் தந்தை இறந்து விட்டார். நிறுவனம் அழிந்துவிட்டது. இப்போது எனக்கு எஞ்சியிருப்பது நீ மட்டும்தான். என் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. மிஸ் லூ, நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள் என்று கருதுகிறேன். நமக்குள் இனி எந்த உறவும் இல்லை. நான் காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பினேன். லீனா நின்ற இடத்திலேயே விரக்தியில் அழுது கொண்டிருந்தாள். வாழ்க்கை இப்படித்தான். ஒருமுறை தவறு செய்துவிட்டால் காலம் பின்னோக்கி வராது. ஒவ்வொருவரும் தங்கள் முடிவுகளின் விளைவுகளை சந்தித்தே ஆக வேண்டும். நான் லீனாவை முழுமனதுடன் நேசித்தேன். பதிலுக்கு எங்கள் திருமண நாளில் அனைவர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தப்பட்டேன். அவள் ஷிகோவை எல்லோரையும் விட அதிகமாக நம்பினாள். தன் அகங்காரத்தால் குருடாகிவிட்டாள். இறுதியில் அவள் தன் தந்தையை இழந்தாள். குடும்பத்தை அழித்துக் கொண்டாள். லியூ குழுமம் சிதைவதையும் கண்டாள். நாங்கள் இருவரும் எங்கள் முடிவுகளை எடுத்தோம். அதற்கான விலையையும் கொடுத்துவிட்டோம்.